இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். முகமலர்ச்சியோடு புன்னகையோட இந்த நாளை இறை நம்பிக்கையோடு தொடங்க முயற்சி எடுப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே திருவிழாவை கொண்டாடுகிறது. இவர் தன்னுடைய வாழ்வையே பிறருக்காக அர்ப்பணித்து மரித்தவர். அதுதான் இயேசுவினுடைய உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த துறவி சிறைபிடிக்கப்படுகிறார். எல்லா மக்களுமே சிறையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளை கொஞ்சம் குவிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப மறுநாள் ஒருவன் இறக்க போகிறான். அவன் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். அந்த வழியா மேக்சிமிலியன் கோல்பே போறாரு. அவன் அழுவறத்தை பார்த்து அவனிடத்துல உட்காந்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, சார், இந்த மாதிரி எங்க குடும்பத்துல என் மனைவி பிள்ளைகள்லாம் என்னை நம்பி தான் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. இப்ப நான் மறிக்கிறேன்னா நான் மட்டும் மறிக்கல, என் குடும்பமே என்னோடு சேர்ந்து மறிக்க போகிறது. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அந்த மேக்சிமிலியன் கோல்பே கிட்ட பேசுறான். உடனே மேக்சிமிலியன் கோல்பே, கவலைப்படாத, உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. கைதியா அந்த சிறை காவலர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த நபருக்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன், அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனை விட்டுட்டு ஏன் உயிரை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி வச்சுட்டு இவர் போயிட்டு அவனுக்காக மறிக்கிறார். பிரியமானவர்களை, இப்படி இயேசுவினுடைய பணியை பிறருக்காக செய்த ஒரு மிகப்பெரிய சிறந்த புனிதராக மேக்சிமிலியன் மரிய கோல்பே இருக்கிறார். எனவே அந்த கைதி காப்பாற்றப்படுகிறான். தன உயிரையை இவர் கொடுத்து மாய்த்து விடுகிறார். பிரியமானவர்களை, இதுதான் சாட்சிய வாழ்வு, இயேசுவுக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. இப்படி பிறருக்காக தனது உயிரை கொடுத்த ஒரு புனிதராக இந்த மேக்சிமிலியன் கோல்பே இருக்கிறார். இவரை போன்று மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு, பரிவு கொண்டு, கருணை கொண்டு அவர்களுக்காக உதவி செய்கிற நல்ல மனப்பான்மை எனக்கு இருக்கிறதா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை தொடங்கலாம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இந்த நாளினுடைய இன்றைய மன்னாவாக நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிருக்கிற ஒரு உன்னதமான இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21 அதிகாரம் 19 இறைவார்த்தை 1 முடிய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நேற்றைய தினத்துல ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அவரிடத்துல நேராக போயிட்டு பேசுங்க, இல்ல 2 பேர் 3 பேர் கூட்டிட்டு போய் பேசுங்க, திரு அவையோடு பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த சந்தேகம் பேதுருக்கு வருது. இன்னைக்கு இயேசு கிட்ட பேதுரு போய் கேட்கிறாரு, ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டா அவரை எத்தனை முறை நான் மன்னிக்கிறது? 7 முறையா? ஒரு அளவு கேட்கிறார். அப்ப எத்தனை முறை அவரை மன்னிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் பேதுருக்கு வருது, கேட்கிறாரு. அப்ப இயேசு பேதுரை பார்த்து சொல்றாரு, 7 முறை அல்ல 70 தடவை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மன்னிப்பதற்கு அளவே இல்லை. 70 தடவை, 7 முறை 70, அதை பெருக்கி பாருங்களா, எத்தனை முறை, அத்தனை முறை நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம். 1 முறை 2 முறை 7 முறை மட்டும் கிடையாது, 70 முறை நீங்க அவரை மன்னித்து கொண்டே இருக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாகவே சொல்லுகிறார். அப்ப மன்னிப்பது நமது கடமை என்று இயேசு தன்னுடைய வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காண்பித்தால் சீடர்களுக்கும் அதையே போதிக்கிறார். ஒருத்தவங்க போயிட்டு நீங்க மன்னிக்காம இருக்காதீங்க, மன்னிக்காம இருந்தா அது அவனுக்கு மட்டுமல்ல எனக்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை சீர்குலைக்கிறது, சின்ன பின்னமாக எனது வாழ்வு மாறிவிடுகிறது என்று இந்த நற்செய்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டேன். இந்த பகுதியுடைய மைய கருத்தாக பார்ப்பது கடவுளின் இரக்கச் செயல். கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்ற மைய கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியுடைய முதல் கருத்தாக நான் பார்ப்பது மன்னிப்புக்கு அளவு இல்லை. ஆம் பிரியமானவர்களே, மன்னிக்கிறதுக்கு அளவே இல்லை. எந்த அளவுக்கு வேணா ஒருத்தரை மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு தெரியுதுங்க, இந்த காலத்துல அநியாயமா நமக்கு தெரிந்தே தவறு செய்யறாங்க. நம் கண் முன்பாவே இது தப்புன்னு தெரிஞ்சும் நம்முடைய பெயரை கெடுக்கிறாங்க, நம்ம வாழ விடாம செய்யறாங்க, எங்க போனாலும் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அது முதுகுல ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி எந்த நேரமும் குத்தி 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 காமிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி மன்னிக்காம சொல்லி சொல்லி காமிச்சு பேரை கெடுத்து புரணி பேசுறது இது எல்லாமே நடக்குது. பார்த்தாக்கா அவனால எப்படியா மன்னிக்கிறது, இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டானே, நான் எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு பாசம் அவன் மேல வச்சிருந்தேன், இப்படி எனக்கு எதிராக துரோகம் செஞ்சுட்டானேன்னு நம்பிக்கை வரமாட்டேன் இருக்குது இல்லையா? அது யதார்த்தம். எனவே பிரியமானவர்களை, மன்னிப்புக்கு அளவே இல்லை. எந்த அளவுக்கு மன்னிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவர்களை 70 முறை அல்ல 70 தடவை, 7 முறை 70 தடை என்று இயேசு அழகாகவே சொல்லுகிறார். எனவே மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும், அளவே இல்லை. இரண்டாவதாக, மன்னிப்பு என்பது நமது கடமை என்று சொல்லுகிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைங்க. திரு அவையில திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இயேசுவின் சீடராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மன்னிக்கணும், அதுதான் என்னுடைய கடமை, இதுதான் இயேசு செய்தார். எனவே பிறரை மன்னிக்கணும். ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டா வாழ்நாள் முழுவதுமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், செத்தாலும் நீ ஏன் வாசப்படி மிதிக்க கூடாது, நான் செத்தாலும் நீ ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வீரவசனம் பேசுவோம் இல்லையா? இல்ல, இந்த மன்னிப்புக்கு அளவு இல்லாம இருக்கணும் பிரியமானவர்களே. எனவே அந்த மன்னிப்பு என்பது நமது கடமை. பிறரை மன்னிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எப்படி என்னை மன்னிக்கிறாரோ அதே போல பிறரை நான் மன்னிக்க வேண்டும். பிறருடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்தால்தான் எனக்கு நல்ல வாழ்வு இருக்கும் என்று இயேசு சிறப்பாக மன்னிப்பது என்னுடைய கடமை என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, மன்னிக்காதவர்களுக்கு இறையாட்சியில் இடமில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், யாரெல்லாம் பிறரை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சமுதாயத்தில் இடமில்லை, இறையாட்சியில கூட இடமில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மன்னிக்கணும், அதுதான் முக்கியமா இயேசு சொல்றாரு. மன்னிச்சாதான் நாம் விண்ணகம் செல்ல முடியும், இறையாட்சியை நமதாக மாற்ற முடியும், இறைவனோடு இணைந்து வாழ முடியும். எனவே இந்த மன்னிக்கிற நல்ல பண்பை நாம் பெற்றுக்கொண்டால் நாமும் மகிழ்ச்சியோடு இருப்போம், பிறரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், இறைவனுடைய அருளை நிறைவாகவே பெறுவோம். இந்த 3 கருத்துக்களை உள்வாங்கி என்னால் இந்த நாளிலே பிறரை மன்னிக்க முடியுமா? 7 முறை அல்ல 70 முறை 7 முறை என்று இயேசு சொல்லுவதை போன்று அளவில்லாமல் பிறரை மன்னிக்க வரம் வேண்டி ஜெபிப்போமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த நற்செய்திக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே தாங்கி கொண்டு வழி நடத்துவீராக. எங்களை சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார சக்தி விடுதலை கொடுப்பீராக. எங்களுக்கு மீட்பையும் அருளையும் வாழ்வில் நிம்மதியும் கொடுத்து எங்களை தூய ஆவியால் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அன்றாட உணவையும் கொடுத்து நீர் எங்களை மன்னிப்பதை போன்று பிறரை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.